அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று முதல் நவம்பர் 4ஆம் தேதி வரை வக்ர சனியின் ருத்ர தாண்டவத்தின் காரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகமும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, அலட்சியம் வேண்டாம். அவசியமாக இன்னும் கருத்துமாக எந்தெந்த விஷயங்களில் செயல்பட்டால் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்று பார்க்கும் போது நிச்சயமாக சனி பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. பஞ்சமாதிபதியும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது நிச்சயம் பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்றால், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படுபவர் தான் சனி பகவான். அப்படிப்பட்டவர் மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. அவர் வக்ரம் பெற்றாலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. என்றால் சனியை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதே போன்று 5, 9, 10 ஆகிய இடங்களிலும் நல்ல பலன் உண்டு. இதில் ஒரு இடமான 6ஆம் இடத்தில் தான் தற்போது சஞ்சரிக்கிறார். அவர் வக்ரம் பெற்று நவம்பர் 4ஆம் தேதி வரை 5ஆம் இடத்தை நோக்கி பயணிக்க போகிறாருங்க. 5ம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய விரயங்கள் சுப விரயங்களாக மாறும். கல்யாண கனவுகள் நனவாக கூடிய ஒரு தருணமாக தாமாகவே நடக்க போகும் நல்லதாக அமைவதற்கான யோகம் உண்டு. தொழிலில் இருந்து வந்த தொல்லைகள், போட்டிகள் வெகுவளவில் தாமாகவே குறைவதற்கான சூழலை மிக வலுவாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. எதிர்பார்க்கக்கூடிய மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு உங்களுடைய சிறு முயற்சியிலே கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கோடீஸ்வர யோகம் நிறைந்து பெறக்கூடிய வகையில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அதிரடியான பல சிறப்பான திட்டங்களும் சிந்தனைகளும் மேலோங்கக்கூடிய யோகம் உண்டு. அவற்றை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயம் நல்ல முறையில் கிடைக்கிறது. அதைவிட தாமாக நடக்க போகும் நல்லதாக எதிரிகளின் பலம் குறைகிறது. எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய தருணமாக அமைகிறது. ஆரோக்கிய தொல்லைகள் அடியோடு விலகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனிக்கு நிகராக கொடுப்பார் இல்லை, சனிக்கு நிகராக கெடுப்பார் இல்லை என்று சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட சனி மிகவும் வலுவாக வக்ரம் பெற்றாலும் ருத்ர தாண்டவத்தை வெளிப்படுத்த போகிறாருங்க. எனவே பல வகையில நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது சனியின் சிறப்பு பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது. குறிப்பாக 3, 8 மற்றும் 12 ஆகிய இடங்களை வலுப்படுத்துகிறது. தொழில் ஸ்தான பார்வை 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில் பதிவதால் தருணத்தில் தொழில் ரீதியான பணிகளை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் ஈடுபடுவதால் எதிர்பாராத அளவிற்கு லாபம் உயர்வதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைத்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. சப்தம பார்வை விரயஸ்தானத்தில் பார்க்கிறார். 7ஆம் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் நிச்சயமாக மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூடக்கூடிய யோகம் உண்டு. புதுமனை புகுதல், பாதுகாத்து, வளகாப்பு, திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக பெறுவதற்கான யோகமும் சுப விரயமாக மாறுவதற்கான சூழலும் உண்டு என்பதை சப்தம பார்வை, சனியின் சப்தம பார்வை விரயத்தில் பதிவதால் உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது தைரியஸ்தான பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். 3ஆம் பார்வை 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் அஷ்டம பாதிப்புகளை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொண்டு சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல பல வழிகளை அற்புதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக வக்ர பயிற்சி காலகட்டம் அமைய போகிறது என்பதை சனி பகவான் தெளிவாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த வேளையில் எதிர்பாராத அளவிற்கு இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். நிச்சயதார்த்தம், சீமந்தம், திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சுப விரயங்களாகவும் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமையும். இந்த தருணத்தில் சொந்த வீடு பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் உண்டு. உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் தாமாகவே நடக்கும் நல்லதாக பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. வேலை பார்க்கும் இடத்தில் மேல் அதிகாரிகள், சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு பணி சார்ந்த உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. தற்காலிக பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களாக மாறுவதற்கான சூழலும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் கிடைக்கும். எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களது மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு நல்லபடியாக சிறப்பாக அமையும். உத்தியோக ரீதியாக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற நிலையில் நல்ல
நல்ல மாறுதல் கிடைப்பதற்கான சூழலும் சனி வக்ரத்தின் காரணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறைக்கு சம்பந்தப்பட்ட சனி பகவான் வலுவாக வக்ரம் பெற்றாலும் ருத்ர தாண்டவத்தை வெளிப்படுத்த போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கிறபடி தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைக்கும். புதிய கிளை திரைத்தல் உள்ளிட்ட பல பணிகளை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. உங்களது தொழிலுக்கான முன்னேற்றத்திற்கான பல நல்ல வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இதை உங்களது அனுபவ ரீதியாக கன்னிராசிக்காரர்கள் உணர்வதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. கலைத்துறை ரீதியான பணிகளிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. கலைத்துறை ரீதியாக சந்தித்து வந்த பல நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகும். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. பல மாதங்களாக சந்தித்து வந்த நெருக்கடிகள் நிச்சயம் விலகி விடிவு காலம் பிறக்கும் தருணமாக கலைத்துறையில் திரைப்படத்துறை சின்னத்திரை உள்ளிட்ட பல துறை சார்ந்த விஷயங்களில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. புதிய தயாரிப்புகளில் ஈடுபடலாம். வெற்றி கிட்டுவதற்கான யோகமும் உங்களது தயாரிப்பு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெறுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் கன்னிராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான மாற்றங்களை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும். மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கக்கூடிய மிக பெரிய அளவிலான ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அரசியல் துறையில் கனகச்சிதமாக அமைவதற்கான யோகமும் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்பும் கன்னிராசிக்காரர்களுக்கு வலுவாக உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி பாதை நிறைந்து பெறக்கூடிய யோகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தற்போது ஆட்சி பலம் பெற்றும் பின்னர் வலுவாகவும் சஞ்சரிக்க போகிறார். எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு. சனி பகவானும் விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே நிம்மதி பெறக்கூடிய வகையில் விவசாயத்தில் அதிரடியான பல மாறுதல்களை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. கால்நடை வளர்ப்பிலும் அசுர வளர்ச்சி உண்டு. பெண்மணிகளுக்கு சனி பகவான் வக்ரம் பெறுவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் குறையும். பெண்மணிகள் சந்தித்து வந்த மறைமுக பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். பழைய உயர்கல்வி உள்ளிட்ட பெண்மணிகளுடைய விருப்பம் சுப நிகழ்வுகள் அனைத்தும் கைகூடக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான முன்னேற்ற சாத்தியக்கூறுகளும் பரிவிதமாக சனி பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் தாமாகவே விலகி நடக்கும் நல்லவையாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவான்.